ஹே எவ்ரிவான் வெல்கம் அண்ட் வணக்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம ஜிம்மனுக்கு தான் ஒரு இன்ஷர்ட் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப்டையும் தட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நல்லாவே மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ தட். அண்ட் நீங்கள் எவ்வளோ வீடியோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோ அது வெளியே எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் சேனல் இருக்கிறதுமே நிறையா பேத்துக்கு தெரியும். ஸோ டூ தட். அண்ட் என்னோடய டெலிகிராம் அக்கௌண்ட்டும் இன்ஸ்டா அக்கௌண்ட்டும் பயோவில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப்டையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல, நீங்கள் மறந்துடக்கூடாதுல்ல, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப்பை தட்டிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் முடியாது, நான் வரல, என்னை விடுங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜிம்மன் ப்ளீஸ்டா, அப்பா வெளியே நின்றுட்டுருக்காருடா, சத்தம் போடுவார், வாடா. என்கிட்ட சொன்னீங்களா? என்கிட்ட இப்படி பொண்ணு பார்க்க போகிறோம் கிளம்பிடு அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? திடீர்னு வந்துட்டு வா பொண்ணு பார்க்க போகணுன்னா நான் அப்படியே வந்து ஏறி உட்காந்துக்கணுமா? உங்ககிட்ட சொன்னால் நீ 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கே வர மாட்டேன், எங்கேயாவது போடுற. அப்புறம் எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. நான் என்னடா சொல்வேன் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரல, அவ்வளோதான். டே, சத்தியம் பண்ணு என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஏன்னா லேப்டாப்பில் அந்த கண்ட படத்தெலாம் பார்த்துட்டு தானடா இருக்கேன். லேப்டாப் எடுத்தீங்களா? எதுக்கு லேப்டாப் எல்லாம் எடுத்து பார்க்குறீங்க? அப்புறம் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒருத்தன் எப்படி பார்ப்பான்? அப்போ உனக்கு மாமா இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் வரணும், அவ்வளோதானே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவங்க அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அப்போது ஜிம்மனோட அப்பா வெளியே கார்கிட்ட நின்றுட்டுருப்பாரு. ஜிம்மனை பார்த்ததும், டே என்னடா ட்ரெஸ் இது? கேவலமா, போடா மாற்றிட்டு வாடா. பா இதுவே போதும், அதெல்லாம் தெரியாது, போ மாற்றிட்டு வா, நல்ல சட்டையாக போட்டு, அப்படியே ரோபோட் மாதிரி எப்போ பார்த்தாலும் இதே போட்டு, போடா மாற்றிட்டு வா. என்னம்மா? டே போடா, திட்டுவாருடா அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனுக்கு வர வழியே இல்லாமல் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே வராரு. அப்போது உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல காரில் ஏறி எல்லாம் கிளம்புறாங்க பொண்ணு பார்க்குறக்கு. அங்கே போனதும் ஜிம்மனோட அம்மாவும் அப்பாவும் கார்லேருந்து இறங்கிடுறாங்க. அப்போ ஜிம்மன் காருக்குள்ளேயே ஏதோ ஸ்கூலுக்கு போகிற குழந்த மாதிரி உட்காந்துருக்காரு. ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு. அப்போது ஜிம்மனோட அம்மா, டே என்னடா பண்ணிருக்க, இறங்கி வா, டைம் ஆகுது, உள்ளே போகலாம். கார் இங்கேயே போட்டு வந்துட முடியுமா? பார்க் பண்ணிட்டு வரேன், 2 பேரும் உள்ளே போங்க. நீ இப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடுவேன் எங்களை அசிங்கப்படுத்திட்டு. நீ போய் கார் நிறுத்திட்டு வா, நானும் உங்கள் அம்மாவும் இங்கேயே நிற்கிறோம். வரேன்ப்பா, உள்ளே போங்க. டேய் காரை நிறுத்திட்டு வா, எனக்கு கடுப்பாக்காத என்ன அப்படின்னு சொன்னதும் ஜிம்மன் காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே சலிச்சுக்கிட்டு நடந்து வராரு. இப்போ ஜிம்மனோட அம்மா கரெக்டாக வீட்டுக்குள்ளே போகும்போது ஜிம்மனை பிடிச்சி, டே சிரிடா, ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுருக்க, அப்புறம் பொண்ணு தர மாட்டாங்கடா. ரொம்ப சந்தோஷம், பொண்ணு தரலண்ணா, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. இப்போது ஜிம்மனும் ஜிம்மனோட பேரண்ட்ஸும் போய் கவுச்சில் உட்காடுறாங்க. உங்கள் ஃபேமிலி ஜிம்மன் ஃபேமிலியை ரொம்ப அழகாகவே க்ரீட் பண்ணுறாங்க. அப்போது ஜிம்மன் சடனாக அங்கேருந்து எந்திரிச்சிட்டு, சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பொண்ணை வர சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு கிளம்பிடுவேன். ஏன்னா எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது ஆஃபீஸில். நீங்கள் தப்பாக நினச்சிக்கல, நான் பொண்ணை வர சொல்கிறீங்களா, நான் பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனோட அம்மா அப்பா அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. அச்சச்சோ, அப்போ தம்பிக்கு ரொம்ப அவசரம் போலையே, இருங்க வர சொல்கிறோம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வராங்க. நீங்கள் நிம்மதி யாரையுமே பார்க்கல. உங்கள் அம்மா அவங்க கையில் காஃபியை கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் கொடுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் சமத்தா போய் எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கரெக்டாக ஜிம்மன் அப்போ பார்க்குறீங்க. 2 பேர்த்துக்குமே அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. நீங்கள் உடனே தலையை குமிஞ்சுக்கிறீங்க. ஜிம்மனோட கண்ணு அப்படியே உங்கள் இடுப்பு கிட்ட போகுது. நீங்கள் உடனே அதை நோட் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க ரொம்ப ஷாக்காக. ஜிம்மன் அப்படியே உங்களையே கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ உங்கள் அம்மா பின்னாடி போய் மறைஞ்சு நிற்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போது ஜிம்மனோட அம்மா ஜிம்மனோட தைஸை பிடிச்சி கிள்றாங்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, அந்த பொண்ணு ஏன்டா இப்படி பார்த்துட்ருக்க, பயந்துட போகிறா. இதானே பொண்ணு? ஆமாண்டா. ஏன்? இல்லை, இது பொண்ணோட அக்கா தங்கச்சி யாராச்சுமா. இதாண்டா பொண்ணு. ஏன்டா? கன்ஃபார்ம் இதானே பொண்ணு. அப்படியே கல்யாணத்தன்னைக்கு வேறு ஏதாவது பொண்ணை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட மாட்டிங்களே. டே நீ என்ன லூஸா? அக்கா தங்கச்சி யாராவது காஃபி எடுத்துகிட்டு வருவாங்களாடா பொண்ணு பார்க்க வரும்போது? அப்போ சரி, எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. பொண்ணு பிடிச்சிருக்கா? நிஜமாவா?
அப்படின்னு ஜிம்மனோட அம்மா கத்திடுறாங்க. அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஜிம்மனையும் ஜிம்மனோட அம்மாவையும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஜிம்மன் உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு, நல்லா அசிங்கப்படுத்து, உனக்கு இதான வேலை, என்னை நல்லா அசிங்கப்படுத்து, பொண்ணு வானான்ட்டு போயிடுவோம் பாரு. டே சாரிடா, சாரி. என் பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எங்களுக்கு ஓகே, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னதும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஃபேமிலி ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன், நாங்கள் காதார கேட்டுக்கிட்டோன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்போது உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. ஜிம்மனும் அப்படியே உங்களையே ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டி லுக்கில் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீங்களும் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அப்போது ஜிம்மன் நாங்கள் சடனாக, ஏன் பொண்ணு பேச மாட்டாங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, பேசுவா. பையன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ கேட்கல, சத்தமாக சொல்லுமா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. கேட்கலையே. ஜிம்மன், ஏண்டா பேசாம இருடா, கேட்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, பொண்ணு எங்களுக்கு டபுள் ஓகே. உனக்கு ஓகே இல்லைம்மா? ஓகே ஆண்டி. இங்கே பாரும்மா, எனக்கு இந்த ஆண்டி அங்கிள்னால் எனக்கு சொல்கிறதெல்லாம் பிடிக்காது. ஒழுங்காக அத்தை மாமான்னு கூப்பிடணும், ஓகேவா? ஓகே. சொல்லுமா, அத்தை மாமா அப்படின்னு சொல்லு. ஓகே அத்தை. எவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி தான் கூப்பிடணும், சரியா? இந்த ஆண்டி, இந்த அங்கிள், அம்மா அப்படிலாம் வேண்டாம். முறையாக வச்சு கூப்பிட்டாலே எனக்கு போதும், சரியா? சரி அத்தை. சரி. அப்புறம் கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ ஜிம்மனோட அம்மா உங்கள் அப்பாவை பார்த்து கேட்குறாருங்க. பொண்ணு இப்போ தான் காலேஜ் 3rd இயர் படிச்சிட்ருக்கா. இன்னும் அவளுக்கு ஒரு 6 மந்த்தில் முடிஞ்சிடும். ஸோ ஒரு 6 மந்த் கழித்து உடனே நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம். 6 மந்த் ஆகுமா? ஏன் இன்னும் ஒரு 1 or 2 மந்தில் அப்படிலாம் முடியாதா அப்படின்னு ஜிம்மன் கேட்டதும் திரும்ப ஜிம்மன் நல்லா ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்களாம் கவலைப்படாதீங்க அங்கிள், ஐ மீன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பொண்ணை நல்லாவே பார்த்துப்பேன். 6 மாதம் நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் காலேஜ் போட்டும் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அவளை. எல்லாமே நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் 6 மாதத்துக்கு அவள் காலேஜ் பற்றி. அப்புறம் அவள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எதனாலும் பிளான் பண்ணிக்கிறோம். மாப்பிள்ளை ரொம்ப ஃப்ராங்காக இருக்கீங்களே. அதெல்லாம் இனிமேல் அப்படி தான். அப்போது உங்கள் அப்பாவும் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் கண்ணில் டியர்ஸோடு பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே உங்களை உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. உள்ளே இழுத்துட்டு போய் டோரை லாக் பண்ணிவிட்டு, ஏண்டி இப்போ எதுக்கு அழுகிற? அதான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, சரின்னு சொல்ல வேண்டியது தானே? மா என்ன சொன்னேன்? 6 மாதம் கழிச்சு தானே கல்யாணம்னு சொன்னேன். இப்போவே ஒரே மாதத்துலனா? இல்லைம்மா வேண்டாம், நான் காலேஜ் முடிக்கணும். அவங்க என்ன உன்னை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க? 6 மாதம் நான் பார்த்துக்கிறேன் தானே அந்த பையன் சொல்கிறான். அப்புறம் என்னடி? இல்லை இப்படி தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் படிக்கலாம் வைக்க மாட்டாங்கம்மா. அப்புறம் இங்கே பாரு, ஒழுங்கா என் உயிரை எடுக்காமல் சரின்னு சொல்லிடு. மாப்பிள்ளை நல்ல பையனாக இருக்காண்டி, நல்ல கம்பெனி வச்சுருக்கான், நல்ல சம்பளம் வாங்குகிறான், 4 பேத்துக்கு சம்பளம் கொடுக்குறான். இதுக்கு மேலே என்னடி வேணும்? ஐயோ கடவுளே, உன்னை வச்சு நான் என்ன பண்ண போகிறனோ? தயவு செஞ்சு சரின்னு சொல்லிடுவேன். அழுது ட்ராமா பண்ணி அப்புறம் அவங்க போயிட போகிறாங்க. அம்மா இல்லைம்மா ப்ளீஸ்மா, வேண்டாம்மா, 6 மாதம் கழிச்சே நான் பண்ணிக்கிறேன். நீ மட்டும் இப்போ சரின்னு சொல்லலை வெளியே வந்து, அப்புறம் அம்மாவை உயிரோடே பார்க்க முடியாது வயன். பையன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். இதை விட்டுட்டா என்னடி பண்ணுறது? அவங்க அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அம்மா இங்கே பாருவன், அம்மா இங்கே வெளியே போகும்போது சொல்லிட்டு தான் போகிறேன். கண்ணை தொடச்சிட்டு நீ அங்கே வந்து சரின்னு சொல்லணும், இல்லைன்னா அப்புறம் அம்மா பார்க்கவே முடியாது, புரியுதுல்ல? நீங்களும் சரின்னு தலையாட்டுறீங்க, நீங்களும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே போகிறீங்க. ஜிம்மனுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் அழுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஜிம்மன் சடனாக அங்கேருந்து எந்திரிச்சிட்டு, ஓகே பொண்ணுக்கிட்ட ஒரு 5 minutes தனியாக நான் பேசலாமா அப்படின்னதும் உங்கள் அப்பா, ஐயோ அதெல்லாம் பேசலாம், இது என்ன கேட்டுட்டு போவேன், மாப்பிள்ளைய மேலே ரூம் கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போகிறீங்க. ஜிம்மன் உங்களையே தான் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ரூம்குள்ளே போனதும் ஜிம்மன் டோரை லாக் பண்ணிவிட்டு, ஐ மீன் லாக் பண்ணல, சும்மா சாத்திட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பேசாமல் நிற்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் கிட்டே வராரு.
அப்படியே நீங்கள் பின்னாடி பின்னாடி தள்ளி போகிறீங்க. அப்படியே அந்த செவுத்துல போய் சாஞ்ச மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் கிட்ட வந்துட்டு அவரோட ரைட் ஹேண்டை ஒரு பக்கமும் லெஃப்ட் ஹேண்டை ஒரு பக்கமும் வச்சுட்டு உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் அப்போ மெதுவாக அப்படியே தலை நிமிர்ந்து ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்கள் கண்ணையே தான் பார்க்குறாரு. அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு தலையை திரும்ப நல்லா குமிஞ்சுக்கிறீங்க. ஜிம்மன் அப்போ அப்படியே உங்கள் இந்த சின்ன பிடிச்சி அப்படியே அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் கண்ணையே பார்த்துட்டு, இப்போ எதுக்கு இப்போ எதுக்கு அழுகிற சொல்ல, பிடிக்கல உனக்கு என்ன? அப்படியெல்லாம் பிடிச்சிருக்கு. அப்படி எதுக்கு? அப்புறம் எப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? கண்ணெலாம் எதுக்கு தண்ணியாக விழுகுது? ஏன்? இல்லை, நீங்கள் ஏன் இன்னும் ஒரு மாதத்துல கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறீங்க? நான் இன்னும் படிக்கணும். 6 மாதம்தான் இருக்குது. அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாமே. சரி, அது வச்சுக்கலாம். அதுக்கு எதுக்கு அழுகிற? இல்லை அம்மா. ஓ சரி சரி, அழாத. இப்போ என்ன, கல்யாணம் பண்ணிட்டு படித்தா இப்போ என்ன? நான் தான் சொல்கிறேன்ல உன்னை படிக்க வைப்பேன்னு. உனக்கு என்ன அவ்வளோ பயம்? இல்லை, நான் நிறையா படம்லாம் பார்த்துருக்கேன். அதில் இப்படி தான் படிக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் 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 ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவாங்களா? அப்படி தானே? ஆமாம். அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். 6 மாதம் நீ படி, அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ, சரியா? நான் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை படிக்க வைப்பேன். உனக்கு இன்னும் 2 டிகிரி படிக்கணுன்னாலும் படி, எத்தனை டிகிரி படிக்கணுன்னாலும் படி. நான் உன்னை படிக்க வைக்கிறேன். என்ன நீ என்னை எப்படி நினச்சிட்டியா? நிஜமாவா? இன்னும் படிக்கலனாலும் படிக்கலாமா? படிக்கலாம். அது உன் இஷ்டம் தானே. உன் இஷ்டத்தில் தலையிட்ருக்கு நான் யார்? நீ நல்லா படிச்சின்னா படி, நான் படிக்க வைக்கிறேன். அப்படியா? நிஜமாவா? ஐயா ஆமாம், இதுக்கு ஓவர் சீன்லாம் இல்லை. இப்போ உனக்கு என்ன, கல்யாணம் ஓகேவா இல்லையா? ஒரே மாதத்தில் பண்ணிப்பியா மாட்டியா? பண்ணிக்கிறேன். கேட்கல. பண்ணிக்கிறேங்க. சரி, அதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கெலாம் ஓகேனா மட்டும் நீ திரும்ப ஓகே சொல்லிக்கோ. என்ன ரூல்ஸ்? அது எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை ஒழுங்காக ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், வீட்டை நல்லா கவனிச்சுக்கணும். அப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் பாய் பெஸ்டீஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போவே கட் பண்ணி விட்டுரு. என் பொண்டாட்டி வேறு அவங்க கூட பேசினா எனக்கு பிடிக்காது, ஃப்ரெண்டாக பேசினாலும் எனக்கு பிடிக்காது, சரியா? கட் பண்ணி விட்டுறணும். அப்புறம் இந்த காலேஜ்லாம் படிக்கிறேன்னு சொல்கிறல்ல, அங்கே போயிட்டு வீட்டுக்கு காலேஜ் முடிஞ்சதுமே வந்துடணும். சும்மா அங்கே இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன நல்லா பார்த்துக்கோ, எங்கள் வீட்டை என்ன எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னா சொல்லு. அப்புறம் இன்னொன்று மெயினாக, இந்த குட்டை குட்டையாக ட்ரெஸ் போட்டால் எனக்கு பிடிக்காது. ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணும், சரியா? சாரீ இல்லை சுடிதார், இது 2த்தில் ஏதாவது தான் போடணும். நைட்டு வேணால் ரூமில் இருக்கும்போது நைட்டி போட்டுக்கோ, ஓகேவா? எனக்கு இப்படி தான் இருக்கணும், சரியா? புரியுதா? இதுக்கெல்லாம் ஓகேனா சொல்லு. எனக்கு இதெல்லாம் ஓகே தான். எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை. காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் அத்தை மாமாவை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எல்லாமே நான் பண்ணுவேன். எனக்கு அதுவும் இல்லாமல் வேறு மாதிரி ட்ரெஸ் போடுற பழக்கமும் இல்லை. எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான். ஐயோ, இதென்ன இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது, எது கூட பேச மாட்டுதே அப்படின்னு ஜிம்மன் அவருக்கு அவரே நினச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸையே பார்க்குறாரு. நீங்கள் பேச பேச உங்கள் லிப்ஸையே தான் பார்த்துட்ருக்காரு. ஐயோ, இது என்ன இப்படி ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி இருக்குது. இடுப்பு பாரு, ஏம்மா கொஞ்சம் தான் தெரியுது, அதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்றுமே எதுவும் பேச மாட்டேது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கே. கடவுளே, நல்ல வேலை இன்றைக்கி வந்தேன், இழுத்துட்டு வந்தாங்க என்னை பொண்ணு பார்க்குறக்கு. இல்லைன்னா இந்த அல்வா பீஸு அப்படியே வேறு இருக்காது கைக்கு போயிருக்கும் அப்படின்னு அப்படியே நீங்கள் பேசுகிறதே பார்த்துட்டு கவனிக்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்போ பேசி முடிச்சுட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்போ ரியாலிட்டிக்கு வந்துட்டு, சரி ஓகே நான் போகிறேன், அழுகாத சரியா? அப்புறம் உன் நம்பர் இருந்தால் கூட. நம்பரா? என்ன நம்பரா? புருஷன் தானேண்ணா? புருஷனா? என்ன கல்யாணம் ஆக போகுது, அப்போ நான் புருஷன் தானே, நீ பொண்டாட்டி தானே? ஆமாம். நம்பர்
அம்மாட்ட அம்மாட்டெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம், கொடு நம்பரை அப்படின்னு உங்கள் நம்பரை வாங்கிக்கிறாரு. உங்கள் ஃபோனை வாங்கி அவரோட நம்பரையும் புருஷன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறாரு. ஆ ம் என்ன புருஷன் தானே? ஆ ஆமாம், சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வெளியே வந்துடுறாரு. நீங்கள் ஜிமின் போகிறதையே வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க. தென் இப்படி டே ஸ்கிப் ஆகுது. அந்த மேரேஜ் டேட்டும் வருது. இன்றைக்கி தான் உங்களுக்கு ஜிம்மனுக்கும் மேரேஜ். ஜிம்மன் அந்த கல்யாண மண்டபத்தில் உட்காந்துருக்காரு. பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் உங்களை கூப்பிட்டு வராங்க. நீங்கள் ஜிம்மன் பக்கத்தில் வெக்கப்பட்டே உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஜிம்மன் கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலேயே தான் இருக்குது. தென் எப்படி மேரேஜாகவே முடியுது. இப்போ 2 பேருமே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஐ மீன் ஜிம்மனோட வீட்டுக்கு போகிறீங்க. ஜிம்மன் ஆல்ரெடி ரூமில் உட்காந்துருக்காரு. நீங்கள் ரூமுக்கு வெளியே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்போ ஜிம்மன் சும்மா எதிர்பாராமல் டோரை ஓப்பன் பண்ணுவார். நீங்கள் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அவருக்கே ஒரு செகண்ட் பயந்துடுறாரு. ஏய், எதுக்கு இப்படி வந்து நின்றுட்டுருக்க? பயந்துட்டேன், உள்ளே வர வேண்டியதானே, டோர் லாக்கே பண்ணல. இல்லை அது என்ன உள்ளவா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே இழுக்கிறாரு. உள்ளே இழுத்து டோரை லாக் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப பதட்டமாக அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் ரொம்ப கேஷுவலாக போய் பெட்டில் உட்கார்றாரு. நீங்கள் ஜிம்மனையே பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன், ஏய் என்ன அங்கேயே நிற்கிற, வா உட்காரு. அது பால். ஓ, இது வேறு இருக்கா, சரி கொடு, குடிக்கலாம். குடித்ததும் உடனே தூக்கம் வந்துடும், அதான் பார்க்குறேன். சரி கொடு அப்படின்னு ஜிம்மன் அந்த பாலை வாங்குறாரு. நீங்கள் வாங்கினதுமே ஜிம்மன் காலில் போய் விழ போகிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை பிடிச்சிட்டு, ஏய் என்ன பண்ணுற, காலில் எல்லாம் விழுந்துட்டு, இதெல்லாம் ஒரு இது, எந்திரி நீ முதல்ல. இல்லை காலில் நான் சொல்கிறது தான், இங்கே ரூம்குள்ளே வந்துட்டா என் காலெல்லாம் விழக்கூடாது, இதெல்லாம் என்னது காலில் விழுகுன்னு கையில் விழுந்துட்டு, எந்திரி அப்படின்னு உங்களை நிற்க வைக்கிறாரு. பாலை குடிச்சிட்டு கீழே வைக்க போகிறாரு. அதை எங்கிட்ட கொடுங்க. ஏன் கலக்கி வைக்க போறியா? இல்லை, அதை மீதி நான் குடிக்கணும். ஓ சரிந்தா குடி அப்படின்னு நீங்கள் குடிக்கிறதே ஜிம்மன் பார்க்குறாரு. அப்போது அவர் உட்காந்துருக்கார் பெட்டில், நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட ஹிப்பு நல்லாவே தெரியுது. ஜிம்மனோட கை அவரோட கண்ட்ரோலை மீறி போய் உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சி ஒரு ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பயந்துட்டு அப்படியே ஜிம்மனை ஷாக்காக பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்போது உங்களை பார்க்குறாரு. இப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை இழுத்து அவரோட மடியில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப வெக்கப்பட்டு உட்காந்துருக்கீங்க. என்னது இது, ஏன் இப்படி வைக்கப்படுற? எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ? நீ தான் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? எனக்கு நினச்சே பார்க்கல இப்படி ஒரு பேசிக்குன்னு. என் அம்மா பொண்ணு பார்க்கும்போது எனக்கு ஹிந்தி தான் கூப்பிட்டு வந்தாங்க. நான் பிடிக்கலன்னு எப்பவும் போல் சொல்லிட்டு வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் ஏன் உன்னை பார்த்ததும் எனக்கு வேணான்னு சொல்ல தோணலை. ஐயோ, உன்னை அப்போவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் போல் இருந்தது எனக்கு. அவ்வளோ அழகாக இருக்க நீ தெரியுமா அப்படின்னு உங்களை கிஸ் பண்ண வராரு. நீங்கள் அப்போது மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன கிஸ் பண்ணக்கூடாது அவனை? அப்படி இல்லை, அது நான் அப்படி நீங்கள் எந்திரிக்க பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை டைட்டாக அவர் ஹிப்பில் லேப்பில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா மேலால் மட்டும். இல்லை அது நான் சொல்கிறேன்ல, வெறும் மேலால் மட்டும்தான், வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் ஷை ஆகிட்டு ஜிம்மனோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்டு கிஸ் பேக் பண்ணல. அப்போ ஜிம்மன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஏய் என்ன கிஸ் பேக் பண்ண மாட்டியா? அது பண்ணுற, இப்போ நான் பண்ணுவேன், நீ திருப்பி பண்ணணும், சரியா? பண்ணு அப்படின்னு திரும்ப ஒரு லிப்ஸை உங்கள் லிப்ஸில் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மனோட கை சும்மா இல்லாமல் உங்கள் ஹிப்பையே போட்டு தடவிட்டுருக்கு. உங்களுக்கு இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறதா அங்கே பண்ணுறதான்னு எதுவுமே தெரில. ஆனால் ஜிம்மன் எல்லா இடத்துலையும் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவர் அப்படியே உங்கள் ப்ளவுஸ்குள்ளே கை விடுறாரு. நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஜிம்மன் அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே ஒரு கையில் உங்கள் 2 கையுமே மேலே ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் அப்படியே உங்கள் ப்ளவுஸ்குள்ளே கையை விட்டுட்ருக்காரு. கையை விட்டு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு.
உங்களுக்கு இதெல்லாம் புதுசுங்கிறனால அதுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிறக்கே உங்களால் முடியல. அப்போ ஜிம்மன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ப்ளவுஸ் அப்படியே அவுக்குறாரு. நீங்கள் ஜிம்மன் 2 கையுமே பிடிக்கிறீங்க. அது ஏங்க? என்னடி ஏங்க அது? என்னடி டக்குன்னு சொல்லு. கையை விடு ஃபஸ்ட்டு. ஏங்க அது நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு படிக்கணும்னு தானே சொன்னீங்க? உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சும்மா மேலால் பண்ணிக்கிறேன். ஏங்க இதெல்லாம் எனக்கு இங்கே பாரு வயன், கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம 2 பேர்த்துக்கும். நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. இதெல்லாம் நார்மல் தான் சரியா? சும்மா மேலால் பண்ணிட்டு விட்டுருவேன் சரியா? நீ அப்புறம் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்கள் ப்ளவுஸை அப்படியே கழட்டுறாரு. நீங்கள் டைட்டாக கண்ணை மூடிட்டே படுத்துருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் சின்ன பிடிச்சி, இங்கே பாரு, என்னை கண்ணை திறந்து பாருடி. என்னங்க? என்னை பார்க்கணும் சரியா? கண்ணை மூடக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் ப்ளவுஸை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அப்படியே உங்கள் ப்ராவையும் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் ஷை தாங்க முடியாமல் உங்கள் கண்ணை டைட்டாக திரும்ப மூடிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் லிப்ஸ் கிட்டே வந்து உங்கள் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வழியில் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஏங்க எதுக்கு கடிச்சிங்க? என்ன தானே பார்க்க சொன்னேன். நீ இதை கண்ணை மூடுற? கண்ணை மூடக்கூடாது. சரி மூடல அப்படின்னு கண்ணை திறந்துக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் திரும்ப கீழே போயிட்டு அப்படியே உங்கள் 2 செஸ்ட்டையுமே அப்படியே ஒரு மாதிரி அவர் வாயில் இது பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷர் தாங்கவே முடியல. ஸோ ஜிம்மனோட ஹேரை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துட்டே கீழே போகிறாரு. அங்கே போய் உங்கள் சாரியும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு உங்கள் இன்ஸ்கர்ட்டையுமே அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறாரு. நீங்களும் ஜிம்மன் கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க, ஜிம்மனும் உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிம்மன் அப்படியே உங்கள் 2 காலையும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே கீழே போய் அவரோட மவுத்தை வச்சு அங்கே அப்படியே இது பண்ணுறாரு. நீங்கள் ஜிம்மனோட ஹேரை இன்னும் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே அங்கே இது பண்ணிகிட்ருக்காரு அவரோட டங்கை வச்சு. தென் எப்படியோ ஒரு 10 மினிட்ஸ் கிட்டத்தட்ட அங்கே இருந்துட்டு அப்புறமேல் மேலே வராரு. உங்களை பிளாங்கெட் வச்சு போத்திட்டு அவர் உங்ககிட்ட அப்படியே வந்து படுத்துக்கிறாரு. நீங்கள் ஜிம்மனோட நெக்கில் உங்கள் ஃபேஸை பரி பண்ணிவிட்டு ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மனை உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. என்ன ஓவராக வைக்க மாட்ற? என்ன இதெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? இல்லை எனக்கு பிடிக்கல. எது பிடிக்கலையா அப்படின்னு உங்கள் இப்போ அப்படி கிள்றாரு. பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, நான் மெயினான விஷயம் மட்டும்தான் பண்ண மாட்டேன், ஆனால் இதெல்லாம் பண்ணுவேன். தினமும் நைட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் சரியா? அப்புறம் நீயும் சில பல விஷயம்லாம் எனக்கு பண்ணணும். பண்ணுவில்ல? அப்படின்னதும் நீங்கள் உங்கள் இன்னசென்ட் ஐஸை வச்சு அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. சொல்லடி, பண்ணுவியா மாட்டியா? பண்ணுவேங்க, பண்ணுறேன். ஐயோ என்ன நீ வாய் பேசுகிற? நீ வாய் பேசி இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இது பேர் வாய் பேசுகிறதா? இல்லை, நீ பேசியே இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஒழுங்கா தெளிவா, இல்லைன்னா ஏங்க 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 அப்படின்லாம் இருப்ப. எப்போ எவ்வளோ அழகாக பேசுகிற அப்படின்னு நீங்கள் திரும்ப ஜிம்மனோட நெக்கில் உங்கள் ஃபேஸை பரி பண்ணிக்கிறீங்க. தென் இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இன்றைக்கி உங்கள் காலேஜில் இருக்கீங்க. எப்போவுமே ஜிம்மன் தான் உங்களை காலேஜில் வந்து பிக்கப் பண்ணுவார். ஸோ நீங்கள் எப்பவும் போல் ஜிம்மன் வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்றைக்கும் இல்லாமல் ஜிம்மன் வரக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுது. சரி ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் கிளாஸ்மேட் பையன் உங்ககிட்ட வந்துட்டு, வன் எப்படி இருக்க? தினமும் தான் பார்க்குறல்ல, நல்லா தான் இருக்கேன். ஏன் என்ன விஷயம்? அது எனக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் இருக்குது, அது மட்டும் எழுதிதான் வான். ரெக்கார்டா? ஐயோ என்னாலாம் முடியாது. நான்லாம் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சுன்னா அப்படி திட்டுவார். வான் ப்ளீஸ் வான், இது மட்டும் எழுதி கொடு. உன் நோட் ஏதாவது பார்த்தாருன்னா அவர் தப்பாக நினச்சிப்பார். வேண்டாம் ப்ளீஸ் வான், இது மட்டும். ஏன்டா இப்படி பண்ணுற? எனக்கு டைம் இருக்காது வீட்டுக்கு போகணுன்னா எழுதுறக்கு. வான் ப்ளீஸ் வான், இதை மட்டும் எழுதி கூட. என்ன நீ கேட்க மாட்டுற? அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் கார் கரெக்டாக உங்கள் காலேஜ் முன்னாடி வருது. ஜிம்மன் காருக்குள்ளே உட்காந்து நீங்கள் அந்த பையன்கிட்ட பேசுகிறதே பார்த்துட்ருக்காரு. கார் வந்ததும் சரி நான் போயிட்டு வரேன், நீ வேறு யார்ட்டாவது கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. ஜிம்மன் உங்களே முறைச்சி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஜிம்மனை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, ஏங்க என்னாச்சு, ஏன் முறைக்கிறீங்க
நான் எதுக்கு முறைக்கிறேன்னு உனக்கு தெரியாது அப்படி தானே? ஏங்க என்னாச்சு? சத்தியமாக எனக்கு தெரியாது. யார் அவன்? காலேஜ் வாசல் மேலே நின்று தைரியமாக நின்று பேசிகிட்டு இருக்க. யான் அவன்? உன் பாய் ஃப்ரெண்டா? ஏங்க இல்லை, கிளாஸ்மேட்டு தான், தெரிஞ்ச பையன். எவனை வேணா இருந்துட்டு போகிறான். அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? பேசக்கூடாதுன்னு எந்த பசங்க கூட சொல்லியிருக்கேன்ல. ஏங்க அது வெறும் கிளாஸ்மேட்டு தான். ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? யார்கிட்டையும் பேசக்கூடாது, இருந்தால் கட் பண்ணி விட்டுறணும், எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னனால நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ என்ன கிளாஸ்மேட்டு மண்ணாங்கட்டி மயிருன்ட்டு இருக்க? ஏங்க ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? ஏய், அப்படியே ஓத்தா கடுப்பில் இருக்கேன், வாயை மூடிட்டு இருந்துக்கோ. இவ்வளோ பெரிய காலேஜ் முன்னாடி நின்று நீ பாட்டுக்கு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்படி தான் நான் உனக்கு அவ்வளோ கொழுப்பு. ஏங்க கிளாஸ்மேட். ஏய், திரும்ப திரும்ப கிளாஸ்மேட்டுன்ட்டு ஆய மூடுறி. நீங்கள் என்ன ஜிம்மன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க? அவன் வேறு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு கூட இல்லை, வெறும் கிளாஸ்மேட், அவ்வளோதான். ரெக்கார்டு சொல்லி கேட்டான், நான் முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு தான் தெரியும் நீங்கள் எத்தனை பொண்ணுங்கிட்ட பேசுகிறீங்கன்னு. நான் இப்படி சந்தேகப்படுறேன்னா, அதுவும் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க? எப்போவுமே என் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, நான் குளிக்க போகும்போது என்னோடய லேப்டாப் எடுத்து செக் பண்ணுறீங்க, என் பேக் எடுத்து செக் பண்ணுறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இப்போது டைரெக்டாகவே இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க. நீங்கள் இப்போதான் இருக்க மாட்டீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க. நான் உங்கள் கூட வரல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு கார்லேருந்து இறங்கி வெளியே போகிறீங்க. அப்போ ஜிம்மன் கார்லேருந்து வெளியே இறங்கி வந்து உங்களை முறைச்சிக்கிட்டே உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து திரும்ப காருக்குள்ளே உட்கார வைக்கிறாரு. உனக்கு என்ன திமிரா? என்ன நீ பாட்டு கார்லேருந்து இறங்கி வெளியே போகிற? அப்படியே ஒன்று வச்சேன்னு வை, கடுத்து ஒரு சைடாக திரும்பிக்கும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன்ல நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் அங்கே வச்சு தலையை ஆடினா இப்போ என்ன இப்படி பண்ணிட்டுருக்க? உங்களுக்கு புரியுதா புரியலையா? மண்டையில் மூளை இருக்குல்ல, இல்லை முட்டியில் இருக்கா அவங்க மூளை? நான் என்ன சொல்கிறேன்னு புரியலையா? நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்? அவன் எனக்கு தெரிஞ்ச பையன், ஃப்ரெண்டு கூட இல்லை. ரேண்டமாக வந்து பேசினா முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்ப திரும்ப இப்படியே பேசாதீங்க ஜிம்மன், அசிங்கமாக இருக்குது. ஜிம்மன் எதுவுமே பேசல, ரொம்ப கோவமாக அங்கேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்பீடாக வீட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, ரொம்ப கோவமாக இருக்கார். தென் வீட்டுக்கு போனதும் அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாரு. நீங்களும் ஜிம்மனையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. ஜிம்மன் பாத்ரூம் டோரை அடித்து சாத்திட்டு உள்ளே போய்க்கிறாரு. நீங்களும் பெட்டில் வந்து அப்படியே படுத்துக்கிறீங்க. ஜிம்மன் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தவர் கோவமாக பெட்டில் உட்காந்துட்டு, ஏய் இங்கே பாரு, இனிமேல் நீ காலேஜுக்கும் போவேனா எங்கேயும் போவேனா, சரியா? வீட்டிலே இரு. உனக்கு ஓவராக இடம் கொடுத்துட்டேன், அதனால தான் தலையில் ஏறி உட்காந்து ஆடுற நீ. ஏன் ஜிம்மன் இப்போதான் பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணேன் இப்போது? எதுவுமே நான் பண்ணல, சும்மா சண்டை போடுறீங்க. அதுவும் ஏன் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க? எது சீப்பாக பிஹேவ் பண்ணுறேன்னா? நானா? நீ தான் கேவலமாக பிஹேவ் பண்ணிருக்க. போயிட்டு காலேஜ் முன்னாடி நின்று ஏதோ பையன் கூட கடலை போட்டிருக்க. ஒரு புருஷன் நான் கேட்டால் என்கிட்ட சண்டைக்கு வர. இதுக்கு சீப்பா இல்லை நான் பண்ணுறது சீப்பா? எனக்கு ஒன்றும் வேணாம், நான் போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். உங்கள் கூடல இனிமேல் இருக்க முடியாது. நீங்கள் ரொம்ப சந்தேகப்படுறீங்க ஜிம்மு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருந்தேன், என்ன அப்படி சொல்லி இப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டீங்க. நான் பாட்டுக்கு டிகிரி முடித்தது கல்யாணம் பண்ணியிருப்பேன். இப்போது ஆதியிலே காலேஜ் போகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? யோசிச்சிருக்கணும். நான் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன் உன்னை? எந்த பசங்க கூடயும் பேசக்கூடாதுன்னு உன்னை நான் சொல்லியிருக்கேன்ல. முன்னாடியே சொன்னதுக்கு அங்கே வச்சு தலையை ஆட்டினேன். இப்போ எல்லாத்துக்கூடையும் கூத்தடிச்சிட்ருக்க. ஜிம்மன் இப்படி பேசாதீங்க ஜிம்மன், ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க? சி அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க. ஜிம்மன் உங்களை இழுத்த பெட்டில் படுக்க வச்சுட்டு, ஏய் என்ன கொழுப்பா உனக்கு? எங்கே போகிற? எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். கால் 2 இருக்குல்ல, கால் 2த்தையும் உடச்சி வீட்டுக்குள்ளே போட்டுருவோன்னு யோசிக்கவே மாட்டேன் நான். ஜிம்மன் விடுங்க என்ன ஃபஸ்ட்டு, நான் எங்கேயும் போகல, நான் வெளியே தான் போகிறேன். எங்கேயும் போகக்கூடாது, ரூம்குள்ளே இரு. இப்போ ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஜிம்மன் அப்படியே தள்ளி விடுறீங்க. ஜிம்மன் இன்னும் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவரோட ஃபேஸை உங்கள் நெக்கில் வச்சு அப்படியே இது பண்ணிக்கிறாரு. நீங்கள் தள்ள ட்ரை பண்ணுறீங்க. ஜிம்மன் இன்னுமே உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இங்கே பாரு, தள்ளாத, உன்னால் முடியாது. இங்கே பாரு, தப்பு தான், நான் அப்படி பேசிடக்கூடாது, நான் அப்படி ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னா, நான் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன்.
எனக்கு ஏன் இப்படி தோணுது, நான் ஏன் இப்படி சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறக்கு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. அதெல்லாம் சொல்ல வேணான்னு உங்ககிட்ட நினச்சேன். ஆனால் அது ஒன்றையும் ஹர்ட் பண்ணுது, என்னையும் ஹர்ட் பண்ணுது. காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அந்த பொண்ணு நல்லா தான் இருந்தா. நானும் அவளை ரொம்ப பிளைண்டாக நம்பினேன். அப்படியே டேஸ் போக போக அவள் நடவடிக்கையெல்லாம் மாறிச்சு. ஆனால் அப்போவும் நான் பெருசாக அவளை எதுவும் கண்டுக்கல. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கூடயே சேர்த்து வச்சு ஒரு ரூமில் பார்த்தேன். அதுலேருந்து நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். சொந்த ஃப்ரெண்டும் ஏமாற்றிட்டான், லவ் பண்ண பொண்ணு ஏமாற்றிட்டா. இப்போ தான் அவன் மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் யோசிச்சு பாரு, அந்த இடத்துல இருந்து என்ன எப்படி உடஞ்சி போயிருப்பானா. அந்த பொண்ணை நான் அவ்வளோ லவ் பண்ணேன். ஆனால் அவள் என்னை அப்படியே சுக்குநூறாக உடைச்சிட்டா. அதுலேருந்து எனக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் கல்யாணம் மேலே, ரிலேஷன்ஷிப் மேலாம் சுத்தமே இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன். எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் உன்னை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் திடீர்னு ஒன்று அப்படி அந்த பையன் கூட வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அப்படி நான் பேசிடக்கூடாது. ரொம்ப சாரி வான். ஆனால் ஜிம்மன், இது அவன் எனக்கு யாருன்னு கூட தெரியாது ஜிம்மன். கிளாஸ்மேட் அவ்வளோதான். தெரியும்டி, கிளாஸ்மேட் தான். நான் தான் ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி வான். பரவாயில்ல ஜிம்மன், எனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. நானும் சாரி, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா நீங்கள் ஜிம்மனை இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு சாரியெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு கிஸ் கொட. கிஸ் கொடுத்தாலே போதும். இப்போ பார்த்தாலே எத்தனை நினைப்பேன். மாட்டேன். ஒரே ஒரு கிஸ் கொடுறி. எப்படி திட்டேன், என்னை ஹர்ட் பண்ணால. நானா? நீங்கள் தான் என்ன ஹர்ட் பண்ணது. சரி, அப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஜிம்மன் அப்படியே உங்கள் மேலே வந்து அப்படியே உங்களுக்கு கிஸ் கொடுக்குறாரு. என்ன எப்படியோ ஒரு 6 months ஸ்கிப் ஆகுது. நீங்களும் காலேஜ் தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறீங்க. இன்றைக்கி ஜிம்மன் ஆஃபீஸ்க்கு போகல. நீங்களும் காலேஜ் முடிச்சதுனால வீட்டில் தான் இருக்கீங்க. ஜிம்மனோட அம்மாவும் ஜிம்மனும் கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மனோட அம்மா, டே உனக்கு இப்போ என்ன வேணும்? எங்கே நானும் அப்பாவும் போகணுன்னா எங்கடா போகிறது? ஏம்மா எங்கேயாவது போங்கம்மா, 2 பேரும் அப்படியே ஜாலியாக போயிட்டு வாங்க. எங்கடா நாங்கள் போகிறது? லூஸு மாதிரி பேசாத. இன்றைக்கே நீ ஆஃபீஸ் போகல. நான் எதுக்கோ போகல, உனக்கு என்ன? போகாதனாலும் போய்வா. இப்போ நீயே லீவ் போட்டிருக்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் அப்படி தான். மா ப்ளீஸ்மா, அப்படியே நீங்களும் அப்பாவும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்கம்மா. என்னடா கல்யாணம் 6 மாதத்தில் என்னையும் அப்பா வீட்டை விட்டு துரத்துற? மா அப்படிலாம் இல்லைம்மா, உனக்கு இன்னுமா புரியல? ஓ அது சரி, போகிறேன் போயிட்டு நைட்டு வரட்டுமா இல்லை நாளைக்கு நாளான்னைக்கு அப்படி வரட்டுமா? அது உங்கள் இஷ்டம்தான்ப்பா. 2 பேரும் போயிட்டு அப்படியே உன் தம்பி வீட்டில், இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா வீட்டில், இல்லை அத்தை வீட்டில் அப்படியே இருந்துட்டு வாங்களேன். அட பாவி, போகிறேன் அப்படின்னு கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. அப்போ உங்களை பார்த்து அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் மடியிலேருந்து படுத்துட்டு உங்கள் சாரிக்குள்ளே கையை விட்டு அவர் பாட்டுக்கு இடுப்பை கிள்ளி விளாண்டுருக்காரு. ஜிம்மன், என்ன பண்ணுறீங்க? ஹாலில் உட்காந்துருக்கோம், எந்திரிங்க. அம்மா வெளியே வரமாட்டாங்க. ஏன்? அதெல்லாம் அப்படி தான், வரமாட்டாங்க. அப்பா இந்த இடுப்பில் என்னடி இருக்குது அப்படின்னு அப்படியே கடிச்சு வைக்கிறாரு. ஜிம்மன், வலிக்குதுங்க. வலிக்கட்டும், எனக்கு என்ன, இனியெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படுறதா இல்லை அப்படின்னு அப்படியே உங்களை கவுச்சிலேருந்து தூக்கிட்டு ரூமுக்கு போகிறாரு. நீங்களும் ஜிம்மன், என்னங்க காலையிலேவா? நேற்று தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன், இன்றைக்கே உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சொல்லப்போனால் நான் நேற்றே நைட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்படியே பாவமே டயர்டாக இருப்பேன், நேற்று விட்டுட்டேன். இன்றைக்கி எடுக்கும் எனக்கு. உன்னை போட்டு இன்றைக்கி புரட்டி எடுக்கிறதுல நீ 4 நாளுக்கு நடக்கக்கூடாது. அவ்வளோ வெறி? ஆமாம், அவ்வளோ வெறி தான். அப்படின்னு உங்களை பெட்டில் போய் போட்டுட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட வராரு. வந்தவர் அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் அவரை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்ன ஜிம்மன், என்னாச்சு? எனக்கு ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் எடுத்துகிட்டு வந்து தரியா? பாலா? இப்போவா? ஆமாம், ஒரே ஒரு டம்ளர் இப்போ எடுத்துகிட்டு வாடி ப்ளீஸ். அது சில பல விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி ரீக்ரியேட் பண்ணணும். ரீக்ரியேட்டா? என்னங்க? ஐயோ, ரீக்ரியேட்லாம் இல்லடி,
அது வந்து ஒரு நாளா சிலதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ட்ரீமோடு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். அது ரீக்ரியேட்டுன்னு வந்துருச்சு. எனக்கு போயிட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் எடுத்துகிட்டு வரேன், நிறையா பண்ணணும். ஏங்க அதெல்லாம் வேணாம். ஏய் போடி எடுத்துகிட்டு வா அப்படின்னதும் நீங்களும் அங்கேருந்து எந்திரிச்சு போய் பால் எடுக்க போகிறீங்க. ஜிம்மன் உங்கள் பின்னாடியே அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராரு. உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படியே பால் அடுப்பில் வச்சுட்டு அது இது பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போவும் ஜிம்மன் சும்மாவே இல்லை, சும்மா போட்டு உங்களை நோண்டிக்கிட்டே தான் இருக்காரு. உங்கள் ஹிப்பை போட்டு கிள்றாரு, தடவுறாரு, உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு, கடிக்கிறாரு, அப்படியே விளாண்டுருக்காரு உங்ககிட்ட. நீங்களும் அப்படியே சினிங்கிக்கிட்டே அந்த பால் பொங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பொங்குனதும் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மனும் உங்களை பார்த்துட்டு சரி இப்போ ரூமுக்கு போகலாமா? ஏங்க ஏதாவது பண்ண போகிறீங்களா? ஆமாம் நிறையா பண்ண போகிறேன். நீ தான் தாங்குவியான்னு தெரில, ஆனால் நீ தாங்கி தான் ஆகணும், வா அப்படின்னு அவங்கள ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. இப்போ ஜிம்மன் அந்த டம்ளரை உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு பெட்டில் போய் உட்கார்றாரு. நீங்கள் ஜிம்மனை அப்படியே பார்க்குறீங்க என்னெல்லாம் பண்ண போகிறானோ அப்படின்னு. ஏய் வா இங்கே வந்து உட்காரு அப்படின்றாரு. நீங்களும் போய் அந்த பெட்டில் உட்கார போகிறீங்க. அப்போ ஜிம்மன் ஏய் என்ன எங்கே உட்கார்ற? நான் அங்கே உட்கார சொல்ல, என் மடியில் உட்கார சொன்னேன், இங்கே வா அப்படின்னு அவங்கள பிடிச்சி அவரோட மடியில் உட்கார வைக்கிறாரு. நல்லா அவங்கள டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் சாரீ பேக் சைடில் உங்கள் இடுப்புக்குள்ளே கையை விட்டு அப்படியே நல்லா பிடிச்சிக்கிறாரு டைட்டாக ஹிப்பை. அப்படியே உங்களை பார்த்துட்டே அந்த பாலை குடிச்சிட்டு அப்படியே உங்கள் 2 சீக்ஸையும் பிடிச்சி அவர்கிட்ட இழுத்து வாயை ஓப்பன் பண்ணி அவரோட வாயில் இருக்க மில்கெல்லாம் அப்படியே உங்கள் வாய்க்குள்ளே சப்ளை பண்ணுறாரு. நீங்களும் அதை குடிக்கிறீங்க சமத்தா. அப்போ ஜிம்மன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்கள் வாயில் கொஞ்சம் அப்படியே பாலை ஊட்டி விட்றாரு. நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டே குடிக்கிறீங்க. அதை அப்படியே நீங்களும் வாய்க்குள்ளே வச்சுட்டு இப்போ ஜிம்மனை அப்படியே பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கே ஷாக்கு, என்னடா இப்படி பண்ணுறா அப்படின்னு. அப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் அந்த ஒரு டம்ளரையும் இதே மாதிரி பண்ணி காலி பண்ணிடுறீங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே உங்கள் சாரியை ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைட்லேருந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் ஊக்காக அவுக்கிறாரு. ஃபுல்லாக அவுத்து முடிச்சுட்டு உங்கள் ப்ளவுஸை ஃபுல்லாக கழட்டல, அது அப்படியே தான் இருக்குது. சும்மா பேக்கில் மட்டும் அந்த ஊக்கெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. ஜிம்மன் அவரோட கையை வச்சு அப்படியே ஃபுல்லாக தடவிட்டே இருக்காரு. அப்படியே இப்போ உங்கள் 2 சிக்ஸையும் பிடிச்சி அவர்கிட்ட இழுத்து இப்போ அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. நீங்களும் ஜிம்மனோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்டு பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் நல்லாவே உங்களை போட்டு நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ளவுஸையும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே கழட்டுறாரு. கழட்டி ஓரமாக தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்கள் செஸ்ட் கிட்ட வராரு. அங்கே போயும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் இன்னுமே ஜிம்மனோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இன்னுமே ஜிம்மன் லேப்பில் தான் உட்காந்துருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை ஹெட்டப் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப ஷையாக ஜிம்மனை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் எப்படி மில்க் நல்லா இருந்ததா? இதுக்கு தான் கேட்டேன். நல்லா இருந்தது. எங்க போதுங்க லைட் ஆஃப் பண்ணலாம். ஏய் லைட் ஆஃப் பண்ணால் என்னடி கிக் இருக்கும் இரு அப்படின்னு இப்போ உங்கள் இன்ஸ்கேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஏய் பொண்டாட்டி என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இப்போ ஜிம்மனை இவ்வளோ நேரம் என்னடா அப்போ பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ ஜிம்மன் வரன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் நைட்டை பெட்டில் தான் கொண்டாடுவாங்க, நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடக்கூடாது? நீங்கள் அப்போ ஐயோ இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்னங்க புரியல? அதான்டி நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடுவோமே, பெட்டு வேணாமே. டிஃப்ரெண்ட்டானா எனக்கு புரியலைங்க. உனக்கு சொல்கிறத விட செஞ்சு காட்டினா நல்லாவே புரியும், வா உனக்கு நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு உங்களை அப்படியே பெட்லேருந்து தூக்குறாரு. நீங்கள் அப்போ ஜிம்மனோட நெக்கை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே அங்கேருந்து உங்களை அந்த பாத்ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறாரு. ஜிம்மன் ஏங்க ரொம்ப வலிக்குமா? அது மற்றவங்களுக்குடி, நான் பண்ணால் உனக்கு உசிரே போயிடும். உனக்கே உன் புருஷனை பற்றி தெரியும் எப்படின்னு. உங்களுக்கு அவ்வளோதான். இதை கேட்டதும் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். ஜிம்மன் அப்படியே வைல்ட் ஐஸோடு பார்க்குறீங்க. நான் பயப்படாதடி பொண்டாட்டி, உனக்கு வலிக்காமல் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி உன்னை அப்படியே மெதுவாக எடுத்துக்கிறேன் சரியா அப்படின்னு உங்களை போய் அந்த பாத்ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்போ
ஏங்க இங்கேயா? பாத்ரூம்லையா? என்னங்க? இங்கே பாரு, பேசக்கூடாது. ஜஸ்ட் ஃபீல் இட், ஓகே? அடுத்த ஒரு 2 மணி நேரம் எனக்கு தான். நீ எனக்கு மட்டும்தான். இந்த உலகத்தில் நீயும் நானும் மட்டும் இருக்கோன்னு யோசிச்சுக்கோ, சரியா? அப்படின்னு அவங்கள போய் அந்த ஷவர் கீழே நிற்க வைக்கிறாரு. ஜிம்மன் அப்படியே ஷவரை ஆன் பண்ணி விடுறாரு. அப்படியே ஆன் பண்ணவும் உங்கள் மேலே அந்த தண்ணி அப்படியே படுது. அது அப்படியே உங்கள் பாடி மேலே அப்படியே பட்டு கீழே போகுது. ஜிம்மன் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவளுக்கு இன்னுமே ஹார்ட் ஆகிடுது. அவரும் அவரோட ஷர்ட் அதை கழட்டி தூக்கி போட்டுட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் 2 பேருமே அந்த ஷவர் கீழே நனைஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. நீங்களும் ஜிம்மனை அப்படியே மெதுவாக ஹக் பண்ணுறீங்க. ஜிம்மன் இப்போ அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே திருப்பி நிற்க வச்சு உங்கள் பேக்கில் இருக்க ஹேர்லாம் எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு உங்கள் பேக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அவரோட கை சும்மா இல்லை, அப்படியே உங்களோட ஹிப்பையும் தடவிக்கிட்டே இருக்குது. கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக அவர் கையை வச்சு தடவிட்டே இருக்காரு. நீங்கள் உங்கள் ஃபுல் ஃபீலிங்ஸுமே உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் காட்டிட்டு அப்படியே மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் இப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பேக்கில் போய் அவரோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் திரும்பவே இல்லை, அப்படியே திரும்பிகிட்டே தான் நிற்கிறீங்க. உங்களால் ஷை தாங்கவே முடியல. ஸோ பாத்ரூம் அந்த வாலில் உங்கள் தலையை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத் பண்ணிட்டு நிற்கிறீங்க. பேண்ட்டை கழட்டி வீசிட்டு அப்படியே உங்களை மெதுவாக திருப்புறாரு. உங்கள் பாடியை அப் டு டவுன் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு அந்த ஷைனஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஜிம்மனோட பாடியும் அப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணுறீங்க. ஜிம்மனோட ஆப்ஸ்லாம் தெரியுது. அந்த 6 பேக்ஸ்லாம் அப்படியே பார்க்குறீங்க. உங்களே அறியாமல் உங்கள் கையை கொண்டு போய் ஜிம்மனோட அப்படியே அந்த 6 பேக் அப்படியே தடவுறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அவர்கிட்ட அப்படியே இழுக்கிறாரு. உங்கள் 2 பேரோட பாடியும் இப்போ அப்படியே ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஜிம்மனை அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்ஸாக இருக்குது. ஜிம்மன் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை சக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே அந்த கிஸ் நெக்குக்கு போகுது. நெக்குக்கு போயிட்டு அப்படியே கீழே செஸ்ட்டுக்கு போகுது. அப்படியே ஸ்டொமக்குக்கு போகுது. அப்படியே கீழேயும் போகுது. உங்கள் பாடி ஒரு இடம் இல்லாமல் ஜிம்மன் திருப்பி திருப்பி கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ஃபைனலாக உங்களை அந்த வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு உங்கள் 2 காலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு காலை எடுத்து அவரோட ஹிப்பை சுற்றி பிடிக்க வச்ச மாதிரி நின்றுட்டு உங்கள் 2 கையுமே டைட்டாக மேலே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே மெதுவாக உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறாரு. ஜிம்மன் எங்க எங்க பிடிச்சிக்கோ, புடி என்னை டைட்டாக புடி, எங்க எங்க புடி, என்னை டைட்டாக புடி அப்படின்னு அவர் பாட்டுக்கு பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் உங்கள் ஃபேஸை அங்கேயும் இங்கேயும் திருப்புறீங்க. ஜிம்மனை பிடிச்சி கிள்றீங்க. உங்களால் பெயின் கோத்ரூ பண்ணவே முடியல. ஜிம்மன் அப்போ ஃபுல்லாக முடிக்காமல் அப்படியே புல் அவுட் பண்ணிவிட்டு உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு போய் பாத்ரூம்குள்ளே படுக்க வச்சுட்டு அப்படியே மேலே வராரு. நீங்கள் ஜிம்மனை ஒரு மாதிரி டயர்ட் ஐஸோடு பார்க்குறீங்க. இதுக்கேவா? இதுக்கே டயர்டானா எப்படி? இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போது திரும்ப உங்கள் காலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அவர் இன்செர்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஜிம்மனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த செக்ஷன் முடியுது. ஜிம்மன் அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு வெளியே. 2 பேருமே வெட்டாக தான் இருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலையை அப்படியே தவுத்தி விட்றாரு. நீங்கள் இன்னுமே ஜிம்மனை பார்க்கல, ஆனால் நீங்கள் ரொம்ப பெயினில் இருக்கீங்கன்னு ஜிம்மனுக்கு புரியுது. ஜிம்மன் அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் ஜிம்மனை ரொம்ப பாவமாக பார்க்குறீங்க. என்ன கோவமா? இல்லை, சொல்லு. கோவம் தானே உனக்கு? இல்லைங்க. அப்படியா அப்படி மூஞ்சி வச்சுருக்க? ஒன்றும் இல்லை, அது ஃபர்ஸ்ட் டைமில் லைட்டாக பெயினாக இருக்குது. லைட்டாவா? ரொம்ப இருக்கணுமே இல்லையா? அப்போ ரொம்ப பெயின் வர வச்சிருவா அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே வராரு. ஒன்றும் இல்லை, பெயினாக தான் இருக்குது. எனக்கு தூக்கம் வருது. எனக்கு அந்த ட்ரெஸ் மட்டும் அந்த கபோர்டில் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து தாங்க. ஐயா, ட்ரெஸ்லாம் இன்றைக்கி நைட் போடக்கூடாது தெரியாதா அப்படின்னு அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் கிட்டே வந்து அவரும் படுத்துக்கிறாரு. எங்கள் தலையை தவுட்டுங்க ஜிம்மன், நீ தவுத்தி விடு அப்படின்னு திரும்ப எந்திரிச்சு உட்காடுறாரு. நீங்களும் அவரோட தலையை அப்படியே தவுத்துறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை பிடிச்சி அவரோட லேபில் உட்கார வைக்கிறாரு. 2 காலையுமே அவரோட ரைட் சைட்
ஹிப்லேயும் லெஃப்ட் சைடு ஹிப்லேயும் அப்படியே ரைட் குழப்புதுடா. ஓகே, அவரோட ரைட் சைடு ஹிப்லேயும் லெஃப்ட் சைடு ஹிப்லேயும் உங்களோட 2 காலுமே அப்படியே ரேப் பண்ணி இருக்குது. நீங்கள் ஜிம்மன் மேலே இப்போ உட்காந்துருக்கீங்க ஃபேஸ் பண்ணி. ஓகே, அப்படியே ஜிம்மன் தலையை அப்படியே தவுத்தி விட்டுட்டே ஜிம்மனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜிம்மனும் உங்களை பார்த்து இப்போ ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன இவ்வளோ அழகாக சிரிக்கிறது குழந்த? பாத்ரூமில் என்னென்ன வேலைலாம் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே குழந்த மாதிரி சிரிக்கிறது. ஐ லவ் யூ டி. லவ் யூவா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் கல்யாணத்துக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சார் எனக்கு லவ் யூ சொல்லியிருக்காரு. நோட் பண்ணிக்கிறேன். ஏய், எனக்கு என்ன சொல்லக்கூடாதுன்னு ஆசையாக இருந்தேன். எனக்கு இருந்தது, ஆனால் அது எப்படி சொல்கிறது, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இப்போது ஃபுல்லாக நீ எனக்கு ஆயிட்ட, மனசாலையும் உடம்பாலையும். இதுக்கு மேலே நான் ஏன் லவ் யூ சொல்லாமல் இருக்கணும்? இதுதான் கரெக்டான சுச்சுவேஷன். லவ் யூ அண்ட் லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படின்னு அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு லவ் யூ டு மிஸ்டர் பார்க் ஜிம்மன், அப்படியா மிஸ்ஸஸ் பார்க் அப்படின்னு திரும்ப உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. சரிங்க, நீங்களும் ஜிம்முன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் அப்படியே இங்கே கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. நான் இதுக்கு மேலே உங்கள் பர்சனல் லைஃப்பில் தடையில்லப்பா. உங்கள் ப்ரைவேசி நிறையா இருக்கும். சரி, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம், ஏண்டி ஸ்டோரியை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீ எங்கள் பர்சனல் லைஃப்பில் ப்ரைவேசிக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறியான்னு. சரி காய்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டாடா பாய்.